மரணத்தின் மீது வெற்றி 3 வார செய்தி தொடர் 3ஆம் வாரம் செய்தி 2 விசுவாசிகளின் மீது வரப்போகும் நியாய தீர்ப்பு. திரும்பவும் உங்களோடு இருப்பது நன்றாக இருக்கிறது. மரணத்தின் மீது வெற்றி என்ற தலைப்பில் அர்த்த செறிவு நிறைந்த ஆழமான அருமையான ஒரு போதனையை நாம் எல்லோரும் ஒன்றாய் சேர்ந்து கற்றுக்கொண்டு வருகின்றோம். என்னுடைய நேற்றைய செய்தியில் கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையின் போது விசுவாசிகள் எப்படிப்பட்ட சரீரத்தோடு கூட உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்பதை குறித்து விளக்கி சொன்னேன். அப்பொழுது 5 முக்கியமான மாற்றங்கள் நிகழும் என்பதை குறித்து வேதாகமம் பேசுகிறது. அதை நாம் நேற்று பார்த்தோம். 1, அழியக்கூடியது அழியாததாய் மாறும். 2வது, சாவிக்கெதுவானது சாவமை உடையதாய் மாறும். 3வது, கனஈனமானது மகிமையை உடையதாய் மாறும். 4வது, பலவீனமானது வல்லமை உடையதாய் மாறும். 5வது, ஜென்ம சுபாவமுள்ள சரீரம் ஆவிக்குரிய சரீரமாய் மாறும். இதையெல்லாம் தொகுத்து சொல்லும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த சரீரத்துக்கு ஒப்பான ஒரு சரீரமாகவே உயிர்ப்பிக்கப்பட போகிற நம்முடைய சரீரமும் இருக்கும் என்று நான் சொன்னேன். விசுவாசிகளின் உயிர்த்தெழுதலை அடுத்து நடக்கப் போகிற ஒரு முக்கியமான நிகழ்வை குறித்து இன்றைய செய்தியில் நான் பேசப் போகிறேன். விசுவாசிகளின் மீது வரப்போகும் நியாய தீர்ப்பு தான் அது. இந்த வார்த்தையே உங்களை ஆச்சரியப்படுத்தலாம், அதிர்ச்சிக்குள்ளாக்கலாம். அப்படியா, விசுவாசிகளின் மீது மெய்யாகவே நியாய தீர்ப்பு வரப்போகிறதா என்று நீங்கள் கேட்கலாம். ஆம், நிச்சயமாகவே அது நடக்கத்தான் போகிறது. வேத வசனங்கள் அதை குறித்து தெளிவாக பேசுகின்றன. இப்பொழுதாம் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17ஆம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னவாய் இருக்கும்? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? நியாய தீர்ப்பு தேவனுடைய குடும்பத்தாரிடமிருந்து ஆரம்பிக்கிறது என்பதை இந்த வார்த்தைகள் மிகவும் தெளிவாக எடுத்துரைக்கின்றன. முந்தி கிறிஸ்தவர்களாகிய நம்மிடத்திலே அது துவங்கும் என்று பேதுரு எழுதியிருக்கிறார். கிறிஸ்தவர்கள் ஏன் முதலில் உயிர்ப்பிக்கப்பட்ட பிறகு நியாய தீர்ப்பை எதிர்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் கேட்கலாம். இக்கேள்விக்கு பதில் இதுதான். உயிர்த்தெழுதலின் நியாய தீர்ப்பில் நாம் நம் சரீரத்தை கொண்டு செய்திருக்கிற காரியங்களை குறித்து தேவனுக்கு முன்பாக கணக்கு ஒப்புவிக்கப் போகிறோம். இது தேவனுடைய திட்டங்களின்படி நடக்கப் போகிறது. நம் சரீரத்தை கொண்டு நாம் செய்த காரியங்களை குறித்து நாம் கணக்கு ஒப்புவிக்கப் போகிறபடியால் நாம் நம் சரீரத்தோடு அங்கே தோன்றப் போகிறோம். இது பல வேத வசனங்களில் மிகவும் தெளிவாக சுட்டி காண்பிக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசிகளின் மீது நியாய தீர்ப்பு நடக்கப் போகிற இடம் புதிய ஏற்பாட்டில் நியாயாசனம் அல்லது கிறிஸ்துவின் பீமா ஆஃப் கிரைஸ்ட் என்று அழைக்கப்படுகிறது. பீமா என்ற வார்த்தை ஒரு கிரேக்க வார்த்தையாகும். இந்த வார்த்தை அந்த நேரத்தில் அந்த கலாச்சாரத்தில் பொதுவாக பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தையாகும். ஒரு வழக்கை விசாரிக்கும்படி ரோம நீதிபதியோ அல்லது ஒரு ஆட்சியாளரோ அமருவதற்காக வைக்கப்படுகிற இருக்கையாக அது இருக்கிறது. எடுத்துக்காட்டிற்கு, பொந்திய பிலாத்திற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து நின்றபோது அவன் தன் நியாயாசனத்தில், அதாவது தன் பீமா மீது உட்கார்ந்தான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயஸ்திரத்திற்கு, அதாவது பீமாவை குறிக்கிறது, கிறிஸ்துவனுடைய நியாயஸ்திரத்திற்கு முன்பாக நிற்போமே. அந்தப்படி முழங்கால்கள் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கப்படும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆதலால் நம்மில் ஒவ்வொருவரும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். நியாயாதிபதியாய் கிறிஸ்து உட்காரும் பீமா என்ற அவருடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நாம் எல்லோருமே நிற்கப் போகின்றோம். நம் சரீரத்தில் வாழ்ந்தபோது செய்த காரியங்களுக்கேற்ற நியாய தீர்ப்பை நாம் அங்கே பெற்றுக்கொள்வோம். நம் சரீரத்தில் வாழ்ந்தபோது செய்த காரியங்களை குறித்த ஒரு விஷயமாக இது இருக்கிறபடியால் நாம் அங்கே நம் சரீரத்தில் தான் தோன்றுவோம். நல்லவையா அல்லது தீமையானவையா? இந்த 2 வகையான காரியங்களுக்கு மட்டுமே பவுல் இங்கு இடம் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஆவிக்குரிய தளத்தில் நடுநிலை என்பது இல்லை. நாம் செய்கிற காரியங்கள் ஒன்று நல்லவையாக இருக்கும் அல்லது தீயவையாக இருக்கும். இதற்கு இடைப்பட்ட ஒன்றும் இல்லை. ஒன்று தேவனுடைய மகிமைக்காக அவருக்கு கீழ்ப்படிந்து செய்யப்பட வேண்டும், இல்லை என்றால் அது நல்லவையாக இருக்காது. ஆனாலும் அந்த இடத்தில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டியது அத்தியாவசியமாக இருக்கிறது. விசுவாசிகளின் மீதான நியாய தீர்ப்பு ஆக்கினை தீர்ப்பில் முடிகிற ஒரு நியாய தீர்ப்பாக இருக்காது. கிறிஸ்துவுக்குள் உண்மையான விசுவாசியாக இருப்பவருக்கு ஆக்கினை தீர்ப்பு கடந்து விட்டது. யோவான் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே இவ்வாறாக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு படாமல் மரணத்தை விட்டு நீங்கி
ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இதே சத்தியம் திரும்பவும் ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனபடியால் கிறிஸ்து உட்கொள்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. நாம் கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்றோம் என்றால் கடைசியில் வரப்போகும் தண்டனை தீர்ப்பை நாம் ஒருபோதும் எதிர்கொள்ள மாட்டோம். அது முடிந்து விட்டது. நாம் மரணத்தை விட்டு கடந்து ஜீவனுக்குள் வந்திருக்கிறோம். ஆனால் நாம் நிச்சயம் நியாய தீர்ப்பை எதிர்கொண்டாக வேண்டும். தண்டனையை பெறும்படி அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்த கிரியைகள் அங்கே மதிப்பிடப்படும். அதுக்குரிய பலன்கள் அங்கே கொடுக்கப்படும். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் விசுவாசிகளின் மீது வரப்போகும் நியாய தீர்ப்பை குறித்து ஒரு படத்தை பவுல் இங்கே கொடுக்கிறார். திரும்பவும் சொல்கிறேன், ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இது தண்டனையை கொடுக்கின்ற ஒரு நியாய தீர்ப்பு அல்ல. மாறாக நம்முடைய வாழ்க்கையை மதிப்பிட்டு அதற்குரிய பலனையும் வெகுமதியையும் நமக்கு கொடுக்கின்ற ஒரு நியாய தீர்ப்பாக இது இருக்கும். 11ஆம் வசனம், போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான். அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்கினியிலே அகப்பட்டு தப்பினது போல இருக்கும். நாம் இங்கே ஒரு ஆணையோ அல்லது பெண்ணையோ குறித்து பேசுகிறோம். இந்த நபர் தேவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியின் மீது தன் வாழ்க்கையை கட்டி எழுப்பியிருக்கிறார். ஆகையால் இந்த நபர் தண்டனை தீர்ப்புக்குள் ஒருபோதும் வரமாட்டார். காரணம், கிறிஸ்துவின் நீதியே இவருடைய நீதியாய் இருக்கிறது. இங்கு அவருடைய ஆத்துமா நியாயந்தீர்க்கப்பட போவதில்லை. அவருடைய கிரியைகள் தான் நியாயந்தீர்க்கப்பட போகிறது. அந்த அஸ்திபாரத்தின் மேல் இவர் என்ன கட்டி எழுப்பியிருக்கிறார் என்பதை குறித்து தான் இது பேசுகிறது. அவருடைய பணியின் தரத்தை குறித்து இது பேசுகிறது. ஆகையால் இந்த நியாய தீர்ப்பு தண்டனை தீர்ப்பாக இருக்க போவதில்லை. எந்த கோட்பாடுகளின் அடிப்படையில் இங்கே கிரியைகள் மதிப்பிடப்படுகின்றன என்பதை நாம் கவனித்து பார்ப்போம் என்றால் சில மிக முக்கியமான விஷயங்களை இங்கே நம்மால் பார்க்க முடியும். முதலில், எண்ணிக்கையை காட்டிலும் தரத்திற்கு தான் தேவன் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். மரக்கட்டைகள், புல், வைக்கோல் போன்ற பொருட்கள் எல்லாம் அக்கினியிலே வெந்து போய்விடும். இவற்றை நிறைய எண்ணிக்கையில் நாம் சேகரித்து வைக்க முடியும். ஆனால் பிரச்சனை என்னவென்றால் இவையெல்லாம் அக்கினியில் அழிந்து போய்விடும் என்பதுதான். மாறாக பொன், வெள்ளி மற்றும் வெளியேறப்பெற்ற கற்கள் எல்லாம் அக்கினி சோதனையில் நிலைத்து நிற்கக்கூடியவர்களாய் இருக்கின்றன. இவற்றை அதிக எண்ணிக்கையில் உருவாக்குவது கடினமாயிருக்கும். ஆகையால் நம்முடைய கிரியைகளை பொறுத்தவரை, நாம் எவற்றில் ஈடுபடுகிறோம் என்ற காரியங்களை பொறுத்தவரை எண்ணிக்கையை காட்டிலும் தரத்தில் தான் நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டும். இது மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. கர்த்தருடைய ஊழியக்காரர்களில் சிலர் நிறைய எண்ணிக்கையில் பெரிய காரியங்களை செய்திருப்பார்கள். ஆனால் கிறிஸ்துவின் கடைசி நியாயத்தீர்ப்பு எனும் அக்கினியிலே அவைகளாம் அழிந்து போகும். அவர்களுடைய கிரியைகளுக்கான மதிப்பீட்டில் அவர்களுக்கு கசப்பான அனுபவம் தான் உண்டாகும். நாம் இதிலிருந்து தப்ப வேண்டுமென்றால் நம்முடைய இலக்கு என்னவாக இருக்க வேண்டும்? 3 விஷயங்களை ஒரு ஆலோசனையாக நான் கொடுக்கின்றேன். இவற்றை மனதில் நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். நம்முடைய கிரியை அல்லது நாம் எதை கட்டி எழுப்புகிறோமோ அது அக்கினியின் சோதனையை நிலைத்து நிற்க வேண்டுமென்றால் 3 விஷயங்களை நாம் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய நோக்கம் கீழ்ப்படுதல் மற்றும் பலன் அல்லது வல்லமை. 1, முதலில் ஒன்றை நாம் செய்கின்றோம் என்றால் அதற்கான நம்முடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். சுயநல விருப்பங்களினால் நாம் உந்தப்படுகிறோமா என்று சோதித்து பார்க்க வேண்டும். மனுஷரை பிரியப்படுத்துவது நம் நோக்கமாக இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். ஒரு பெரிய சபையை எப்படியாவது கட்டியெழுப்பிவிட வேண்டும், ஒரு பிரபலமான பிரசங்கியாராக உருவாக வேண்டும், நிறைய பணத்தை வாரியிறக்க வேண்டும் என்பது போன்ற சுயநல இச்சைகளால் நாம் உந்தி தள்ளப்படுகிறோமா? இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை நாம் மற்றவர்களால் கவனிக்கப்படாமல் போகலாம், நமக்கு அதிகமான முக்கியத்துவம் கிடைக்காமல் போகலாம். ஆனாலும் தேவனுடைய நாமத்தை மட்டுமே மகிமைப்படுத்தக்கூடிய காரியங்களை உண்மையாய் செய்வதில் நமக்கு விருப்பம் இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். 2வது விஷயம் தேவனுக்கு கீழ்ப்படுவதாகும். தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில், தேவனுடைய கட்டளைகள் மற்றும் அவருடைய கோட்பாடுகளின் அடிப்படையில் நாம் தேவனுக்கு ஊழியம் செய்கிறோமா? அல்லது வேதவசனத்துக்கு முரண்பட்ட நம்முடைய சொந்த எண்ணங்கள் மற்றும் மனுஷரின் கோட்பாடுகளின் அடிப்படையிலே நாம் கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறோமா?
தேவனுக்கு கீழ்ப்படுகிறதின் அடிப்படையில் நாம் சோதிக்கப்பட போகிறோம் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். மூன்றாவதாக பெலன் அல்லது வல்லமையை குறித்த விஷயமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையில், அவருடைய பலத்தில் நாம் தேவனுக்கு ஊழியம் செய்கிறோமா, அல்லது நம்முடைய சொந்த மாம்ச பலத்தில், மன வலிமையில் ஊழியம் செய்கிறோமா? மாம்ச பலத்தில் செய்யப்பட்ட காரியம் எதுவாயிருந்தாலும் மாம்சத்தை போலவே அழிந்து போகும். பரிசுத்த ஆவியானவரின் அக்கினி வல்லமையினாலே செய்யப்பட்ட காரியம் மட்டுமே நியாய தீர்ப்பின் அக்கினியில் நிலைத்து நிற்கும். ஆகையால் இந்த 3 காரியங்களை நாம் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நோக்கம், கீழ்ப்படிதல் மற்றும் பலன். விசுவாசிகள் மீது வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து மற்ற படங்களும் பல்வேறு ஓமைகளில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் தாளந்துகளின் ஓமை எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவே இதை சொல்லுகிறார். இந்த ஓமையின் சில முக்கியமான விஷயங்களை நாம் பார்க்கின்றோம். 3 வேலையாட்கள் இருந்தனர். அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறு எண்ணிக்கையில் தாளந்துகளை பெற்றுக்கொண்டனர். ஒருவன் 5 தாளந்தை பெற்றுக்கொண்டான், இன்னொருவன் 2 தாளந்தை பெற்றுக்கொண்டான், கடைசி நபர் 1 தாளந்தை பெற்றுக்கொண்டான். 5 தாளந்தை பெற்றுக்கொண்டவன் இன்னும் 5 தாளந்துகளை பெருக்கினான். 2 தாளந்துகளை பெற்றுக்கொண்டவன் இன்னும் 2 தாளந்துகளை பெருக்கினான். இவர்கள் இருவருக்கும் 100% லாபம் கிடைத்தது. இவர்களுடைய எஜமான் இவர்கள் இருவரையும் சமமாக ஏற்றுக்கொண்டது போலத்தான் தெரிகிறது. அங்கீகார வார்த்தைகள் அதே வார்த்தைகளாகத்தான் இருக்கின்றன. வேறு வார்த்தைகளில் சொன்னால், நாம் எவ்வளவு எண்ணிக்கையில் ஆரம்பிக்கிறோம் என்பது முக்கியமல்ல, மாறாக நமக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்களில் நாம் எவ்வளவு உண்மையாய் இருக்கிறோம், இவற்றை நாம் எவ்வளவு உண்மையாய் பயன்படுத்துகிறோம் என்பதுதான் மிக முக்கியமானதாக இருக்கிறது. முதல் 2 வேலையாட்களும் அவர்களுக்குரிய பலன் கொடுக்கப்பட்டது. ஆனால் 3வது நபர் தனக்கு கொடுக்கப்பட்ட 1 தாளந்தை கொண்டு ஒன்றும் செய்யவில்லை. அவன் அதை பூமியில் புதைத்து வைத்தான். அவன் தேவனாலே நிராகரிக்கப்பட்டான். பயம்தான் அவனை அவ்வாறாக உந்தி தள்ளியது. நான் பயந்தேன் என்று அவன் சொன்னான். தேவன் உண்மையை எதிர்பார்க்கிறார். இன்னொரு பக்கத்தில் பயமும் சோம்பேறித்தனமும் தேவனுடைய நியாய தீர்ப்பை தான் கொண்டு வரும். நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறேன். நீங்கள் வேதாகமம் முழுவதையும் வாசித்து பாருங்கள். சோம்பேறித்தனத்தை குறித்து அது என்ன சொல்கிறது என்று கவனியுங்கள். சோம்பேறித்தனத்தை குறித்து ஒரு நல்ல வார்த்தை கூட வேதாகமம் பேசியிருக்கவில்லை. ஆனால் இன்று சோம்பேறித்தனத்தை காட்டிலும் மது பழக்கம்தான் மிகவும் அதிகமாக கண்டித்து உணர்த்தப்படுகிறது. இது போன்றதொரு ஓமை லூக்கா 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஓமையில் ஒவ்வொரு வேலையாட்களுக்கும் 1 ராத்தல் கொடுக்கப்படுகிறது. ஒரே அளவு தான் எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அவர்களுடைய லாபங்கள் வித்தியாசமாக இருந்தது. ஒருவன் 10 ராத்திரங்களை லாபமாக பெற்றான், இன்னொருவன் 5 ராத்திரங்களை லாபமாக பெற்றான். இங்கு திரும்பவும் இன்னொரு வேலையாட்கள் பார்க்கிறோம். அவன் தனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை கொண்டு ஒன்றும் செய்யவில்லை. அவன் இங்கும் நிராகரிக்கப்பட்டான். ஆக இங்கே 2 கோட்பாடுகள் வெளிப்படுவதை நாம் பார்க்கிறோம். முதலில் செயலாற்றும் திறனை காட்டிலும் உண்மையைத்தான் தேவன் பிரதானமாக பார்க்கிறார். இது உண்மையான நிகர லாபம் அல்ல, இது லாப சதவீதம் என்று தான் நான் சொல்வேன். 100% லாபத்தை பெற்ற ஒவ்வொருவரும் சமநிலையில் அங்கீகரிக்கப்பட்டார்கள். 2வது கோட்பாடு தான், இவ்வாழ்க்கையில் உண்மையாய் ஊழியம் செய்தால் நித்தியத்தில் ஊழியம் செய்வதற்கான வாய்ப்புகளும் பொறுப்புகளும் அதிகமாக உண்டாகும். இதுவே பலனாய் இருக்கிறது. வேறு வார்த்தைகளில் சொன்னால், மெய்யான ஜீவ தேவனுக்கு ஊழியம் செய்வதுதான் இப்பிரபஞ்சத்தில் ஒருவர் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஊழியமாக இருக்கிறது. இந்த வாழ்க்கையில் நாம் அவருக்கு உண்மையாய் ஊழியம் செய்வோம் என்றால் ஊழியத்திற்கான நிறைய வாய்ப்புகள் பலனாக அடுத்த வாழ்க்கையில் நமக்கு உண்டாகும். ஆக இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு விசுவாசியாய் உங்களுடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் கணக்கு ஒப்புவித்தாக வேண்டும். இந்த 2 கோட்பாடுகளையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது, செயலாற்றும் திறனை காட்டிலும் தேவன் உண்மையை பார்க்கிறார். 2வது, உண்மையான ஊழியத்திற்கான பலனாய் பொறுப்புகள் அதிகரிக்கப்படுகிறது. இன்றைக்கு நம்முடைய நேரம் முடிந்துவிட்டது. நாளை இதே நேரம் நான் திரும்பவும் உங்களை சந்திப்பேன். நாணயத்தின் மறுபக்கத்தை குறித்து, அதாவது உயிர்த்தெழுதல் மற்றும் அவிசுவாசிகள் மீது வரும் நியாய தீர்ப்பை குறித்து நாளைய செய்தியில் நான் பேசுவேன். ஆமென்.